ஏன் ஒருத்தனுக்கு நோய் வருது அப்படின்னா அங்கதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். இப்ப சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. அங்க இந்த மலை வாழ் மக்கள் இருக்கிறாங்க. 4 பேர் இருந்தாங்க. ஒரு 5 குழந்தை இருந்ததுங்க. அது வாட்டுக்கு வருது, அது வாட்டுக்கு போகுது, பஸ்ஸுக்கடியில் போகுது, ஒரு பயம் இல்லை. அங்கிட்டு போகுது, இங்கிட்டு கண்டுக்கவே இல்லைங்க. ஆனா குழந்தை ஆரோக்கியமா இருக்குது, அவ்வளவு தெம்பா இருக்கு. ஆனா நம்ம வீட்டில் ராஜா கண்ணு, அப்பா அம்மா இருக்கியா, அவங்க தாத்தம்மா இருக்கியா, கொசுவலை போட்டு எல்லாம் போட்டு, ஆனா 10 நாளைக்கு ஒரு தடவை என்ன வருது, காய்ச்சல் வந்துடுது. தூக்கி டாக்டர்கிட்ட போகிறான். ஆனால் அவன் ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை. அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறான், குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ தான் நினச்சேன், ஊழ்வினை எப்படி வேலை செய்யுதுன்னு. ஒருத்தருக்கு எப்போ வியாதி வரும்னா, எப்போவுமே நம்ம நினச்சிக்கிறோம் உடம்புல நோய் வந்த உடனேயே கடவுள் முருகனை பார்க்கவே மாட்டுறாரு, முருகனை பார்க்கவே மாட்டுறாரு அப்படின்னு. உடம்புல நோய் வந்தால் நோய் நம்ம கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, வாழ்க்கையில் இதுவரைக்கும் கற்றுத்தராத ஒரு பாடத்தை நோய் தான் நமக்கு கற்றுத்தரும். இதுக்கு முன்னாடி நோய் வராதுக்கு முன்னாடி, உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடி ஆபீஸ் பெருசா தெரியும், வேலை பெருசா தெரியும், பணம் பெருசா தெரியும். நோய் வந்ததுக்கு அப்புறம், படுத்ததுக்கு அப்புறம் அப்பத்தான் ஒரு உண்மை புரியும். இந்த உலகத்திலேயே யாருனாலையும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய சொத்து இந்த உடம்பு தானுங்கிறத நோய் தான் சொல்லித்தரும், வேற யாரும் சொல்லித்தர மாட்டாங்க.